யமுனை ஆற்றிலே பாண்டவர்களோடு நீராடிட்டு இருந்திருக்கிறாரு கண்ணன். பாண்டவர்கள் எல்லாருமே கரைக்கு வந்திருக்காங்க நீராடி விட்டு. ஆனால் கண்ணன் மட்டும் கரையேறலையாம். அனைவரையும் கரையேற்றும் கண்ணன் ஏன் கரையேறவில்லை? புரியாமல் பாண்டவர்கள் எல்லாமே கேலி பண்ணிருக்காங்க. என்ன மைத்துனரை ஜலகிரீடை போதவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க நேரமாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு தர்மர். அப்போ மாயக்கண்ணன் மனசுக்குள்ளேயே சிரிச்சிருந்திருக்காரு. உடுத்திய உள்ளாடை கௌபீனம் தண்ணீரில் சென்று விட்டது, எப்படி கரையேறுவது அப்படின்னு யோசிச்சிருந்திருக்காரு. அந்த நேரத்துல பாஞ்சாலி அங்க வந்திருக்காங்க. கணவன்மார்கள் கரையில் இருக்கிறார்கள், அண்ணன் கண்ணன் மட்டும் நீருக்குள் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களா. அவங்களுடைய கூர்மையான அறிவு அந்த நேரத்துல வேலை செஞ்சிருக்கு. ஐயோ உள்ளாடையின்றி இருக்கிறார் அண்ணன் அப்படிங்கறது அவங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கு. கொஞ்சம் கூட தாமதிக்காம தன்னுடைய புடவை தலைப்புல இருந்து ஒரு பகுதியை கிழிச்சிருக்காங்க. அத பந்து மாதிரி சுத்தி கண்ணன் கிட்ட தூக்கி போட்டிருக்காங்க. அந்த துணியை தன்னுடைய இடையில் சுற்றி இருந்திருக்காரு கண்ணன். அதுக்கப்புறமா தண்ணியில இருந்து கரையேறி இருந்திருக்காரு. தங்கைக்கு நன்றி சொன்னபடியே பாண்டவர்களை பார்த்து சிரிச்சிருந்திருக்காரு. அந்த சிரிப்பின் அர்த்தம் பாண்டவர்களுக்கு அப்போது விளங்கல. காலம் ஓடி போகுது. மண்டபம் காண அழைத்த துரியோதனன் மாமன் சகுனியின் துணை கொண்டு சூதாடி பாண்டவர்களுடைய சொத்தை அபகரித்து அவங்களை எல்லாரையுமே அடிமைகளை ஆக்குறான். பாண்டவருடைய மண்டபம் காண சென்ற வேளையில் பாஞ்சாலி தான் விழுந்த போது தன்னை பார்த்து நகைத்ததும் அந்தகன் மகன் தானே என்று தன்னுடைய தந்தையை அவமதித்து நெஞ்சில் வார்த்தை நெருப்பள்ளி போட்டதும் துரியோதனனுக்கு நினைவுக்கு வருது. ஆகையினால என்ன செய்யறான் அப்படின்னா தேர்ப்பாகனை அழைக்கிறான். பாஞ்சாலிய அழைச்சிட்டு வர சொல்றான். ஆனா தேர்ப்பாகன் வெறும் கையோடு வரான். அதனால கோபப்பட்ட துரியோதனன் தம்பி துச்சாதனனை அழைக்கிறான். இழுத்து வா பாஞ்சாலியே அப்படின்னு சொல்றான். இப்ப பாஞ்சாலியின் கூந்தலை பற்றி வீதி வழியே இழுத்து வந்து அத்தாணி மண்டபத்துல நிறுத்துறான் துச்சாதனன். எல்லார்கிட்டயுமே நீதி கேட்டு முறையிடுறாங்க பாஞ்சாலி. துரியோதனனுக்கு அஞ்சு எல்லாருமே வாய் மூடி மௌனியா ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் விதி விளையாடுது. மதினி என்று கூட மதியாத துரியோதனன் யார் அங்கே அடிமைகளுக்கு மேலாடை அணியும் தகுதி கிடையாது, ஆகையினால பாஞ்சாலியோட சேலையை களையுங்கள் அப்படின்னு சொன்னானா. இதனால துச்சாதனன் பாஞ்சாலியின் துயிலை உரிய தொடங்கி இருக்கான். தன்னுடைய கைதான் தனக்கு உதவி அப்படின்னு நினைச்சு பாஞ்சாலி கைய வச்சு தடுத்திருக்காங்க, மறுத்திருக்காங்க. ஆனா துச்சாதனன் விடுற மாதிரி இல்ல. நிலைமை கட்டுக்கடங்காத போதுதான் தன்னுடைய அண்ணனான கண்ணனுடைய நினைவு அவங்களுக்கு வருது. ஆகையினால கோவிந்தா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. தன்னுடைய தங்கையின் இந்த குரலை கேட்டதும் ஆபத் பாந்தவன் அநாதை ரட்சகன் ஆதி மூலமே என்றழைத்த கஜேந்திரனை முதலையை கொன்று காத்தவன் கூப்பிட்ட குரலுக்கு வருவேன் என்று கீதையிலே சொன்னவன் அங்கே வந்தான். துச்சாதனன் துயில் உரிய ஏராளமான சேலைகளை தாராளமாக வழங்கிக் கொண்டே இருந்தாரு கண்ணன். இதனால களைப்புற்று துச்சாதனன் மயங்கே விழுந்துட்டான். பாஞ்சாலியின் மானம் காக்கப்பட்டது. இந்த கதை நம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக இருந்தா கூட இதன் மூலமாக கடவுள் உணர்த்தக்கூடிய நீதி என்ன அப்படின்னா, மனிதர்கள் அனைவரும் நன்றியுடன் திகழ வேண்டும் அப்படிங்கறதுதான். ஒரு முழம் துணி தந்து தன்னுடைய மானத்தை காப்பாற்றிய பாஞ்சாலிக்கு பிரதி உபகாரமாக பல கோடி முழம் தந்து உதவினவர் தான் கண்ணன். ஆகவே இந்த நிகழ்ச்சி மூலமாக அவர் நம்மிடம் கடத்தும் செய்தி என்ன அப்படின்னா, நன்றி மறவா பண்பு அப்படிங்கிறது மனிதனுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு. யாராக இருந்தாலும் உதவி கேட்கின்ற பொழுது முடிந்த வரையில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்படி செய்கின்ற பட்சத்தில் இறைவனே இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை செய்வார் அப்படிங்கிறது தான் இந்த கதை உணர்த்தும் நீதி. ஆக நன்றி உணர்வுடன் இருப்போம், நல் வாழ்க்கையை பெறுவோம்.